சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். உண்மையாவே பெனிஃபிஷியல் இருந்தா அவன் விட்டு வச்சிருக்க மாட்டான். You would immediately develop some product and made big money. The very fact that they have not gone near that shows that அந்த இதுல உண்மை இல்லைன்னு அதுலயே தெரியுது. ஹிமாச்சல் பிரதேஷ்ல எதுக்கு லேண்ட்ஸ்லைடும் கிளவுட் பஸ்ட் வந்ததுன்னா மக்கள் அங்க இருக்கிற மக்கள் மீட் சாப்பிடுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் சென்னையில அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்ததாகவும் அவரோட வீட்டுல பேய் இருந்ததாகவும் இவர் அந்த பேயை விரட்டினதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. யாரு டைரக்டர் ஐஐடி சொன்னது. ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் பெட்டரா இவர் பெட்டராங்கிறது நீங்க போய் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். ஒரு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரோ ஐஐடி மாண்டி டைரக்டரோ அப்படி பேசுறாங்கன்னா அவங்க பர்சனல் பிலீஃப்ஸ் அதுல குறுக்கில் வருது. உண்மையான சயின்டிஸ்ட் அவங்க பர்சனல் பிலீஃபுக்கு இடம் இல்லை. அது முட்டாள்தனமா பேசுறானுங்க, நமக்கு எதுக்கு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். பெரியார் கூட அதே கருத்துல தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த ஃபார்மா கம்பெனி ஊரா அலைஞ்சிட்டு இருக்கான். எங்க அமேசான் ஜங்கிள்ல போறான், ஆப்பிரிக்கன் ஈக்குவட்டோரியல் ஜங்கிள்ல போறான், நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஏறி இறங்குறான். ட்ரைபல் மக்களை பார்த்து நீங்க என்ன சாப்பிட்றீங்க, நீங்க சாப்பிட்ற ஏதாவது இதில் ஹர்ப்ஸ்ல மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்றது அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இதுல கவு யூரின்ல உண்மையாவே பெனிஃபிஷியல் இருந்தா அவன் விட்டு வச்சிருக்க மாட்டான். You would immediately develop some product and made big money. The very fact that they have not gone near that shows that அந்த இதுல உண்மை இல்லைன்னு அதுலயே தெரியுது. இப்போ டைரக்டர் ஐஐடி மெட்ராஸ்ல கடும் போட்டி இருக்கு. ஒரு டைரக்டர் ஐஐடி மாண்டின்னு சொல்லி ஒரு ஆளு, அவர் 2 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாருன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல எதுக்கு லேண்ட்ஸ்லைடும் கிளவுட் பஸ்ட் வந்ததுன்னா மக்கள் அங்க இருக்கிற மக்கள் மீட் சாப்பிடுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் சென்னையில அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்ததாகவும் அவரோட வீட்டுல பேய் இருந்ததாகவும் இவர் அந்த பேயை விரட்டினதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. யாரு டைரக்டர் ஐஐடி சொன்னது. ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் பெட்டரா இவர் பெட்டராங்கிறது நீங்க போய் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுக்குறேன், நீங்களே யோசிச்சு முடிவுக்குவாங்க. ஸோ மக்கள் மீட் சாப்பிட்றதுனால இப்படி ஆகுதுன்னு சொன்னா எவ்வளவு பைத்தியகர்த்தனான்னு பாருங்க. நான் ஒரு 2006 ஒரு 6 மாசத்துக்கு கமிஷனர் ஆஃப் டிசேபிள்டா இருந்தேன். புரட்சி தலைவி ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டர் அவங்க போட்டாங்க. 6 மாசம் அங்கே இருந்தேன். ஒரு வாட்டி ஒரு ஜெயின் அசோசியேஷன் என்னை கூப்பிட்டாங்க. இந்த டிசேபிள்டுக்கு சில்ட்ரனுக்கெல்லாம் இந்த கிட், இந்த இலவச கிட் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டாங்க. நான் போனேன். அந்த எனக்கு முன்னால பேசின அந்த ஆர்கனைசர் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஏன் ஊனமுற்றமா இருக்கீங்க தெரியுமா, நீங்க மாசம் சாப்பிட்டனால, மேபி இந்த ஜென்மத்துல சாப்பிடாம இருக்கலாம், போன ஜென்மத்துல நீங்க சாப்பிட்டீங்க, அந்த பாவத்தினால தான் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஒரு ஆர்கனைசர் உங்களை கூப்பிட்டா நீங்க அந்த ஆர்கனைசருக்கு எதிர்த்து பேசக்கூடாது. இப்போ ஆசிரியர் என்ன கூப்பிட்டா நான் ஆசிரியரே இந்த மீட்டிங்ல போய் எகென்ஸ்ட் பேசக்கூடாது. ஆனா இது என்னால பொறுக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ண பேசுறப்போ, சாரி இந்த ஆளு சொல்றது அப்படியும் தப்பு, ஊனமாம் என்கிறது ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட். ஒரு 3 to 5% ஆஃப் த பீப்புள் உலகத்துல ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட்னால ஊனமாகறாங்க. இது உங்க பாவம், போன ஜென்மத்துல பண்ண பாவமும் கிடையாது, இந்த ஜென்மத்துல பண்ண பாவமும் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. என்ன இந்தியாவிலே 80% ஆஃப் த பீப்புள் ஆர் நான் வெஜிடேரியன். மற்ற கண்ட்ரீஸ்ல இன்னும் கூட அவங்களும் நல்லதானே இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே இதே பர்சன்டேஜ் தான். இவர் சொன்னது தப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜெயின் அசோசியேஷன் என் கிட்டே வரல, யாருமே என்ன கூப்பிட்டதே கிடையாது. All these examples show that irrationality and blind beliefs are rampant in India, across communities and across states. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டோ குறிப்பிட்ட கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது. Throughout India this problem is there. Even persons who are highly educated, have a PhD in science or technology, are holding a high post or are successful in life, need not be rational thinkers. On the contrary, many such persons may be very superstitious and active purveyors of pseudo-scientific nonsense. It has been rightly said that an educated fool is more dangerous than an uneducated fool. படிக்காத முட்டாளோட படிச்ச முட்டாள் தான் டேஞ்சரஸ். இதுக்கு நான் பழி யார் மேல சுமத்துறேன்னா இந்தியாவோட இன்டெலெக்சுவல்ஸ் மேல.
scientists மேல. When I say scientists, I mean real scientists, not the two types I mentioned here. உண்மையான சயின்டிஸ்ட் ஆசிரியர் சொன்ன மாதிரி அவனுக்கு தெரியும் இது தப்புன்னு, நம்ம எதுக்கு வெளியில வந்து சொல்லி கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கணும், நம்ம ஆச்சு நம்ம வேலையாச்சு போகலான்னு சொல்லி இந்த இன்டலெக்சுவல்ஸ் யாருமே வெளியில வந்து பேசுறது கிடையாது. They have failed to discharge their responsibility of challenging the various superstitious beliefs and pseudosciences directly and forcefully. They have not taken the pains to educate the lay public about the dangers of irrationality and blind beliefs. They often adopt an attitude of detached disgust towards them and refuse to do battle. சரி, முட்டாள்தனமா பேசுறானுங்க, நமக்கு எதுக்கு, அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். பட் இது தப்பான ஆட்டிடியூட். ஹெச்எல் மெங்கன் சொல்லி ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் எடிட்டர் இருந்தாரு. அவரோட ஃபேமஸ் கொட்டேஷன், அவர் என்ன சொல்றாருன்னா, the way to deal with superstition is not to be polite to it, but to tackle it with all arms and thereby rout it, cripple it, and make it forever infamous and ridiculous. Is it perchance cherished by persons who should know better, then their folly should be brought out into the light of the day and exhibited there in all its hideousness until they flee from it, hiding their heads in shame. If you remember, Tandai Periyar இந்த பாலிசியை அடாப்ட் பண்ணார். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு, ஓப்பன் கன்ஃபrontation, he didn't mince his words. முட்டாள்தனமான முட்டாள்தனம்னு சொன்னார். அம்பேத்கரும் அதே மாதிரி தான் பண்ணார். நெக்ஸ்ட், சயின்டிபிக் டெம்பர். எனக்கு முன்னால பேசினவங்க ஏற்கனவே சொல்லியாச்சு, நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். At the core of this crisis of irrationality in public discourse in India is the absence of scientific temper, a term coined by Jawaharlal Nehru in 1946 in his book Discovery of India. Nehru viewed science as a way of thinking rather than a collection of facts. நிறைய பேர் சயின்ஸ் ஆனா facts, laws, theories, problems, gadgets அப்படின்னு நினைக்கிறாங்க. Science is not that. Science is a way of thinking. He wanted scientific temper to be a way of life, not just for scientists, but for everyone. Some other terms for scientific temper are scientific thinking, scientific mindset, critical thinking, rational thinking, evidence-based decision making. நான் பேசுறப்போ இந்த terms எல்லாம் interchangeable சொல்லுவேன். They all mean the same thing. Scientific temper is not merely a philosophical ideal, but a practical necessity to transform India into a progressive nation. That's why Article 51A(h) of the Constitution of India makes it a fundamental duty of every citizen to develop the scientific temper, humanism, and the spirit of inquiry and reform. Now, scientific thinking la அதோட key principles என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுதான், just for இதுக்கு. First is skepticism. எதையா இருந்தாலும் சந்தேகத்தோட தான் பார்க்கணும். Questioning claims and demanding evidence. Second is empiricism, relying only on observation and measurable evidence. மூணாவது objectivity, striving to minimize bias and personal beliefs. இப்போ ஒரு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரோ ஐஐடி மாண்டி டைரக்டரோ அப்படி பேசுறாங்கன்னா அவங்க பர்சனல் பிலீஃப்ஸ் அதுல குறுக்கில் வருது. உண்மையான சயின்டிஸ்ட்னா உங்க பர்சனல் பிலீஃபுக்கு இடம் இல்லை. Falsifiability, formulating hypotheses that can be proved wrong. Reproducibility, ensuring that experiments can be repeated. எனக்கு மட்டும் ரிசல்ட் வந்தது, உங்களுக்கு வராட்டி எனக்கு தெரியாது, நம்ம தான் நம்புங்க அப்படின்னு சொன்னா that is not science. எனக்கு வந்த ரிசல்ட் எல்லாருக்குமே வரணும். யாரெல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களோ அத்தனை பேருக்குமே அந்த ரிசல்ட்ஸ் வரணும். Once the Buddha was traveling in the Kosala country and entered a town called Kesaputta, whose inhabitants were called the Kalamas. They told the Buddha, many monks visit Kesaputta. They explain and praise their own doctrines. They denounce the doctrines of others. How do we find out which of these monks spoke the truth and which falsehood? Kesaputta மக்கள் என்ன சொல்றாங்க, நிறைய சாமியாருங்க இவங்கெல்லாம் வந்து போறாங்க நம்ம ஊருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு போறான். ஒவ்வொருத்தரும் நான் சொன்னதா கரெக்ட், அவன் சொல்றது பொய் அப்படிங்கிறான். யாரு உண்மை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்கன்னு எங்களுக்கு குழப்பமா இருக்கு, நீங்க கொஞ்சம் இதை can you throw some light on this அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தா ஒரு ஃபேமஸ் இது சொல்றாரு, அந்த இட் இஸ் கால்ட் கலம சூத்தா, பாலியில சூத்தா, சான்ஸ்கிரிட்ல சூத்ரா. புத்தா என்ன சொல்றாருன்னா, கலமாஸ், do not believe something merely because you heard it,
repeatedly. It is passed down by tradition. It is part of sacred texts. It is widely believed or popular. It is taught by teachers or elders. It is spoken by someone you admire or respect. Even if I have said it, it seems to align with your preconceived notions. It appears to align with common sense. It is based on logical reasoning or deduction alone. But after observation and analysis, when you find that anything agrees with reason and is conducive to the good and benefit of one and all, then accept it and live up to it. That is, ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல இருந்தாலும் கூட, பெரியவங்க சொன்னாலும் கூட, ட்ரெடிஷனா இருந்தாலும் கூட, நானே சொன்னாலும் கூட நீங்க நம்பக்கூடாது அப்படின்னு பெரியார் கூட அதே கருத்துல தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. புத்தா சொன்னது இவரே சுருக்கமா சொல்லியிருக்கார். இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க ஒரு வியாதிகள் டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன பண்றாரு? என்ன சிம்டம்ஸ் கேட்கிறாரு, வியாதியை டயக்னோஸ் பண்றாரு, அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ மனிதர்களுக்கு ஒரு வியாதி இருக்கு நமக்கு தெரியுது. என்ன வியாதி? இரேஷனாலிட்டி. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹைலி இரேஷனல். எதையும் நம்புறதுக்கு தயாரா இருக்கான், எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா நமக்கு வச்ச பேர் என்ன? we call ourselves homo sapiens. அதுல sapiensங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். it means the wise. but are human beings wise? they are anything but wise. okay, so now the கேள்வி is, ஏன் மனிதர்கள் இப்படி பிஹேவ் பண்றாங்க? இதை நம்ம ஆன்சர் பண்ணாம நம்ம ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு ரெண்டு காரணங்கள் மெயினா இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் belief in a mythical golden age in the past. There are two kinds of people: those who believe that the golden age of humanity was in the past versus those who believe that the golden age of humanity is now or in the future. நீ எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிற்போக்குவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பிற்போக்கு சிந்தனைவாதிகள் எல்லாமே they think that the golden age was in the past. Some people think golden age was 1400 years ago. Some people think the golden age was 2000 years ago. Some people think the golden age was 3000 years ago. யாரு எவங்கன்னு உங்களுக்கு புரியும், நான் வேறமா சொல்ல விரும்பல. பட் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? அப்போ உலகம் பிரமாதமா இருந்தது, இப்போ நாடு கெட்டு போச்சு, ஊரு கெட்டு போச்சு, நம்ம பழையபடி அதே நிலைமைக்கு போகணும், நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தவறான கருத்துங்கிறது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் முறியடிக்கணும். Now let me read out a quote. We live in a decaying age. Young people no longer respect their parents. They are rude and impatient. They frequently visit pubs and have no self-control. இது யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்ப சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? Can you guess? These words are found in an Egyptian tomb 6000 years ago. 6000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு எஜிப்சியன் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம். இப்போ நம்ம இதுதான் சொல்லிருக்கோம். ஐஏஎஸ்ல கூட நம்மள மாதிரி ரிட்டையர் ஆன ஆளுங்க, நான் சொல்றது இல்லை, பட் பொதுவாக ரிட்டையர் ஆன ஆளுங்கெல்லாம் நம்ம இருந்தப்ப எவ்வளவு பிரமாதமா இருந்தது, இப்போ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பேசிக்கிறேன். நம்ம இருந்தப்ப எப்படி இருந்தது நமக்கு தெரியும். ஸோ மனிதர்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன? குட் ஓல்ட் டேஸ் அப்படின்பானுங்க. உலகம் கெட்டு போயிட்டு இருக்கு, பிற்காலம் நல்லா இருந்தது, அந்த மனப்பான்மையே தப்பு. The golden age was not in the past. The golden age is now. The golden age is in the future. Illone, just as today's politicians and corporations use public relations to shape public perception, ancient kings and emperors mythologized their reigns through poetry, literature, and legends, creating the illusion of a past of peace and plenty. But in reality, these times were filled with poverty, disease, oppression, and brutality. Yet, a large number of people with regressive views, especially the fundamentalists of various organized religions, believe in mythical golden ages of the past and wish to take the world back to them. Unfortunately, இந்த வீடியோ ஒர்க் பண்ணல. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 23ஆம் கேஸ் புலகேசில் நம்ம வடிவேலோட படம், அங்க அவரோட ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. பல வடிவேலோட உடம்பு வேற யாரோட, அதுல வடிவேலோட டயலாக் சொல்றாரு, அமைச்சரை வரலாற்று ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி
ஸோ 100 ஆண்டுகளுக்கு பின்னால வர்றவனுக்கு மடையனுங்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நான் இப்படிதான் இருந்தேன்னு அவங்க நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த வரலாற்றை படிக்கிற அந்த பால் ஓடிச்சு, தேன் ஓடிச்சு, அரசர் இப்படி பண்ணாரு, அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க, இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இன்னைக்கு நம்ம பிஆர் நம்ம ஆளுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ பண்றாங்க, டெய்லி சொல்றாங்க பாருங்க, அதை எவ்வளவு எப்படி நம்ம நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கதையும் நம்பணும். பிகாஸ் த சேம் மென்டாலிட்டி இஸ் அட் ஒர்க். இந்த பிஆர் மிஷினரி தான் அரசர்கள் அந்த காலத்துல இந்த புலவர்களை வச்சு பாடல் எழுத சொன்னாங்க. அந்த பாடல்களை முழுசா நம்பிடாதீங்க. ஓகே, now you compare the past to today. The average middle class family today enjoys comforts that emperors like Ashoka, Augustus Caesar, Rajaraja Chola and Louis XIV could never have imagined. அந்த காலத்து அரசர்களோட இந்த காலத்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி lives in greater style and has more creature comforts. இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஏர் கண்டிஷனிங் இருக்கு, ரெஃப்ரிஜரேஷன் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு, கார் இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, ஏர் டிராவல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, மொபைல் போன்ஸ் இருக்கு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு மண்ணாங்கட்டி இருக்குல்ல அந்த டைம்ல. We live longer, healthier lives with better education and greater opportunities than any previous generation. The past was also deeply unjust. Lot of social injustice எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். Slavery, untouchability, sati, child marriage, widow oppression, Devadasi system, public executions were common. Legal punishments were barbaric, imprisonment for small debts, amputation for petty crimes, and capital punishment for other crimes. While some of these social evils exist, they exist in a much diminished form today. Another reason why the past was far worse, it was an age of ignorance, superstition, and fear. While some of these beliefs were harmless, others were deadly and still linger in some pockets. They serve as a reminder of how perilous life could be when such beliefs were widespread. Let me share a few examples. மூட நம்பிக்கைகள் எவ்வளவு டேஞ்சரஸா இருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் காட்டுறேன். இப்போ இட் மே பி இன் சம் ஐசோலேட்டட் பாக்கெட்ஸ், பட் ஒரு காலத்துல திஸ் வாஸ் வைட் ஸ்ப்ரெட். ஃபர்ஸ்ட், ஹியூமன் சாக்ரிஃபைசஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எஸ்டெக்ஸ் ஆஃப் மெக்சிகோ, இவங்களுக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நம்ம அப்பப்ப பண்ணாட்டி சூரியன் சன் வில் நாட் ரைஸ் அப்படின்னு சொல்லி. எந்த பைத்தியக்கார இந்த மூட நம்பிக்கை ஆரம்பிச்சு விட்டான்னு தெரியல. But the Aztecs of Mexico were periodically conducting human sacrifices. They thought அப்பதான் sun will rise அப்படின்னு சொல்லி. Now நீங்க நினைப்பீங்க, சரி Aztecs முட்டா பசங்களா இருப்பாங்க போலிருக்கு அப்படின்னு சொல்லி. You will be surprised to know, இந்தியால இன்னைக்கு கூட தேதியில கூட human sacrifices நிறைய நடந்துட்டு இருக்கு. This is not being reported or TV debateல நீங்க பார்க்க மாட்டீங்க யாரு, but these things are happening. Okay. Shockingly, human sacrifices still occur in some parts of India, often on the misguided advice of a tantric to get wealth, health or a male child. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், என்ன பண்ணலாம்னு ஒரு தாந்திரிக் கிட்ட கேட்டான். அந்த முட்டாள் என்ன சொல்றான், நீங்க ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஆண் குழந்தை பிறக்கும். இல்லாட்டி எனக்கு பணம் வரணும், எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு தாந்திரிக் கிட்ட போனா இந்த மாதிரி லூஸ் தனமான ஐடியாஸ் தான் கொடுப்போம். பிட்வீன் இந்த சார்ட் உங்களை பார்க்க முடியுதான்னு தெரியல. Between 2014 and 2021, there were 103 documented cases of human sacrifices in India, with many likely going unreported. நிறைய இதுல child missing அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா it may be a human sacrifice case. So 103 is reported figure. Actual figure may be much more. Chhattisgarh reported the highest number, not surprising, tribal state. Second highest number is what is shocking. The second highest number is from Karnataka. Cases have been reported even from advanced states such as Tamilnadu, Kerala and Delhi. இங்க பாத்தீங்கன்னா யூபி, டெல்லி, கேரளா, நான் ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், witch hunting. Branding some individuals as witches and blaming them for crop failures, diseases, deaths and natural disasters was common across cultures. முந்தியெல்லாம் crop failure ஆச்சு, இல்லாட்டி ஒரு எபிடமிக் வந்துச்சு,
இல்லாட்டி வேற ஏதாவது டூ மெனி டெத்ஸ் நடக்குது அப்படின்னா உடனே கிராமத்தில் எவனோ ஒருத்தனை ஒரு ஆணையோ பெண்ணையோ பிடிச்சி இவன் தான் விச்சு இல்லாட்டி இவ தான் விச்சு இவனால் தான் இது வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆளை பலி கொடுப்பாங்க. From the 14th to 18th century, 40,000 to 1 lakh people, mostly women, were executed for witchcraft in Europe. But witch hunting still happens in India. நீங்க யூரோப்ல நின்று போச்சு, இந்தியாவில் விச் ஹண்டிங் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஃப்ரண்ட் லைன் மேக்சின்ல இப்போதான் ஜனவரியில் வந்தது. அதில் என்ன சொல்றாங்கன்னா 2025 கூட விச் ஹண்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் அப்படின்றது. In the table between 2010 and 2021, about 1,500 people, mostly women from lower castes or with mental health issues, were killed after being accused of witchcraft. The 11 years ஒரு 1500 பெண்மணிகள், mostly lower caste பெண்மணிகள் or mental கேஸா இருந்தா அவங்கள விச்சன்னு சொல்லி 1500 கொண்டுருக்கானுங்க நம்ம ஆளுங்க. Many others were tortured, forced to eat feces or exiled. Next, rain making rituals. இது ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸ் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினா மழை வரும்னு நினைக்கிறாங்க. டான்ஸ் ஆடினா எப்படி மழை வராது, பட் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. Extremely silly rain making rituals are practiced globally. In the past, African kings were expected to make it rain or risk being killed. ஆப்பிரிக்கால அரசரார்கள் ரொம்ப ரிஸ்கி. மழை வராட்டி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நீ லாய்க்கிலையா நீ அரசனா இருக்கிறதுக்குன்னு சொல்லி அவனை டிபோஸ் பண்றதா இல்லை கொண்டுட்டு இருந்தானுங்க. இந்தியாவில் இன்னும் ரெயின் மேக்கிங் ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ரெயின் எதனால வருதுன்னு இவனுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருண யஜ்னம். ஒரு அண்டா தண்ணியில நீங்க உட்கார்ந்து 1000 வாட்டி வருண பகவானோட பேர் சொன்னா மழை வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர். ரெண்டாவது ஃப்ராக் மேரேஜஸ். த்ரூஅவுட் இந்தியா இது நடக்குது. மழை வராட்டி 2 ஃப்ராக் கல்யாணம் பண்ணி விட்டா, தவளைக்கு கட்டு கல்யாணம் பண்ணி விட்டா மழை வரும்னு நினைக்கிறாங்க. மூணாவது தெலுங்கானா இந்த மாதிரி ஆந்திராலாம் கிராமத்தாளுங்க, நம்ம கிருஷ்ணகிரியில இப்படி பண்ணாங்க தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளுக்கு வருஷத்துக்கு முன்னால. கிராமத்தாளுங்க அத்தனை பேர் வில்லேஜை விட்டு காட்டுல கொஞ்ச நாள் 2 நாளுக்கு இருந்தா மழை வரும்னு ஒரு நினைப்பு. யூபியில விமன் நைட்ல மேக்கட் அப் லவ் பண்ணா மழை வரும்னு நினைக்கிறாங்க. எவன் இந்த ஐடியா கொடுத்தது? இன்னொன்னு, குழந்தைங்க உடம்பு ஃபுல்லா மண்ண கோட்டடு மட் படுக்க வச்சா மழை வரும். இன்னொன்னு, சின்ன குழந்தைகளை நேக்கடா பிச்சை கேட்க சொன்னா மழை வரும். இப்படியெல்லாம் இந்தியால மூட நம்பிக்கைகள் இருக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.